எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களுடையவர் சொல்லுகிறதாவது, 7 நட்சத்திரங்களுடைய உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம். நீ செத்தவனை போல. எல்லாரையும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலவரம் அப்படிதான் இருக்கு. சர்தை சபையினுடைய தூதனுக்கு எழுதப்பட்டதான எல்லாம் இங்க பார்த்தாதான் எங்களுக்கு தேவ வார்த்தைகள் வெளிப்படும். நீங்க தலை குனிந்து குப்புறமானீங்கன்னா அப்படியே தலை குனிய வேண்டியதான் மாறிடும். பிசாசு என்ன செய்வான்? உங்க தலை மேல அப்படியே அமர்ந்து அருமையானவர்களே, மீண்டுமாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் சகோதரி படி சத்தமா படிக்கணும். மைக் இல்லையா? மைக்கு படிப்படியா? ஒரு ஆள் மைக்கில் படிக்கணும். ஏன்னா இந்த பிரசனத்தை நான் என்னோட பிரசனத்தை எல்லாரும் கேட்கணுன்ற விருப்பத்துக்காக நான் செய்யல. நீங்க இருக்கிற சின்ன குழுவைக்கு நான் மைக் வச்சு பேசணும் அவசியம் இல்லை. வீட்டே பேசலாம். ஆனா பல நாடுகளிலிருந்து இந்த பிரசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால மைக்கில் வசனத்தை ஒரு ஆள் மைக்கில் தான் படிக்கணும். இந்த வசனத்தை படிக்கணும் தான். மற்ற யாரும் படிக்கூடாது. மைக்கில் படிக்கிற ஒரு ஆள் தான். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனை போல இருக்கிறாய். எல்லாரும் கவனிங்க. சர்தை சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கிரியை என்ன என்பது எனக்கு தெரியும். நம்ம பெரியவரை போல காட்டிக்கலாம், பெரிய ஆவிக்குரியவரை போல காட்டிக்கலாம். மலேசியாவில் ஒரு ஊழியக்காரர் உண்டு. நான் போய் அவருடைய கார்ல உட்கார்ந்த உடனே ஒரு மணி நேரம் அப்படியே நிறுத்தாம அந்த ஊழியக்காரை இப்படி, இந்த ஊழியக்காரை இப்படி, இந்த ஊழியக்காரை இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி, அவன் இப்படி அப்படியே அயராம சொல்லிக்கொண்டே இருப்பார். நான் இடையில எதுவும் பேசவும் மாட்டேன். நான் அப்படி பேச வந்தாலும் அவர் சொல்லுற அந்த நேரத்தில் வார்த்தை இடையில் வரவும் முடியாது. அதனால நம்ம மௌனமா இருந்து எவ்வளவு நேரம் பேசுறது சொல்ல அப்படியே மௌனம் காத்து கொண்டிருக்கேன். நான் கடைசியா, என்ன பாஸ்டர் மௌனமா இருக்கிறீங்க, இவ்வளவு சொல்லி கொடுக்குற, நீங்க எதை சொல்லலையா? நான் கேட்பேன். எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? இல்லை எல்லாம் முன்னாடி வார்த்தை இருக்கா கேட்பேன். இல்லை அதே சொல்லி முடிச்சுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்லை இல்லை இப்போ நீங்க சொல்லுங்க. நான் கேட்ப ஒரு வார்த்தை, நீங்க எப்படி இருக்கிறீங்க? அவர் எப்படி இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், இவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், வேதாந்தரம் ஒரு மணிக்கு அயராம வேதாந்தரம் இருக்கிற, நீ எப்படி இருக்கிற? அவருடைய பின்னணியே உள்ள வாழ்க்கையை பார்த்தா பரிதாபமா இருக்கும், வெட்ககரமா இருக்கும். இதுதான் சர்தை சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்.
செத்தவனாக இருக்கலாம். உனக்குள்ள ஜீவனுள்ள கிரியைகள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது பேச்சில் இல்லை, சும்மா பிரசங்கம் பண்றதுல இல்லை, அது பலத்துல இருக்கிறது. பரலோக ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது தேவனுடைய பலத்திலே நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு பேச்சாளருக்கு குறையவே இல்லை. சமீப நாட்களில் யூடியூப்ல வெள்ளாட்டு குறித்து, செம்மறியாடு குறித்து, இஸ்ரவேலுடைய நியாயத்தீர்ப்பு குறித்து, இஸ்ரவேல் வரக்கூடிய அபகடத்தை குறித்து அப்படியே யூடியூப்ல பேசுற போதனை கொடுத்திருந்த எத்தனையோ பேச்சாளர்களுடைய வீடியோக்கள் கையில் உண்டு. அவங்க பேசுறதை கண்டா இந்த வேதத்தை கற்றறிந்து ஒரு வேதாகம கல்லூரியில பயின்று அபிஷேகம் பெற்றவங்க கூட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. அவ்வளவு தெளிவா பேசுறாங்க. கடைசியா அவன் யாரும் அறிய வந்தா ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டத்தான். அல்லேலூயா. நீங்க அவ்வளவு ஞானத்தோடு கூட பேசுற பேச்சினால பரலோகம் அங்கீகரிக்காது. அவ்வளவு ஞானத்தோடு கூட பேச்சினால தேவன் நம்மை அங்கீகரிப்பார் நினைக்காதீங்க. பரலோக ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது தேவனுடைய பலத்திலே அடங்கியிருக்கிறது. இங்கே சபையுடைய நிலவரம் என்ன? அவங்க உயிர் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு நல்ல விசுவாசி போல தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறாங்க. ஒரு நல்ல தேவனுடைய ஊழியர்களை போல தன்னை மேம்படுத்திக் கொள்கிறாங்க. ஒரு நல்ல வேதத்துடைய அறிவே அறிந்தது போல தன்னை வெளிப்படுத்திக் கொள்றாங்க. ஆனா முற்றிலும் ஒரு மரித்த நிலவரத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து சொல்கிறது, மரித்த நிலவரத்தை விட்டு நீ வெளியே வா. இந்த வருஷம் நமக்கு ஒரு கடைசி வருஷம். எத்தனையோ தேவதூதர்கள் சபைக்கு சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு வராமல் இருக்கிறது. நீங்களாம் ஒரு விசுவாசி சொல்றதுக்கு இடமே இல்லை. ஏன்னா இது நமக்கு ஒரு பண்டிகை வருஷம். வேதாகமத்தில் 3 பண்டிகைகளை இஸ்ரவேலர்கள் கொண்டாடுவார்கள். அதுல ஒரு பண்டிகை தான் இந்த வருஷத்துடைய கடைசி பண்டிகை. இந்த நாள் நம்ம சுத்திகரித்துக் கொண்டு, இந்த நாளை நம்ம கழுவி கொண்டு ஒரு புதிய வருஷத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ற வருஷம் இது நாள். இந்த நாள்ல போய் நீங்க எந்த ஒரு அடிப்படையான காரணத்தை வச்சுட்டு நீங்க கோயிலுக்கு சர்ச்சைகளுக்கு சுத்திகரிப்பு வராம விட்டீங்கன்னா புதிய வருஷம் ஒரு கடினமா மாறிடும். இது உங்களுக்கு தான் நஷ்டம். அது தெரிய மாட்டேங்குது. வர சொன்னா நீங்க எல்லா விதமான ஒரு காரணத்தை சொல்றீங்க. உங்களுக்கு தான் அது ஒரு வேதனையா மாறிடும். ஏன்னா புது வருஷம் அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை யாரும் செத்து போவாங்கன்னு தெரியாது, யாரும் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியாது, யாருக்கு என்ன சம்பவிக்கணும்னு தெரியாது. ஒரு புது வருஷத்துக்குள்ள வரப்போறோம். அந்த புது வருஷம் நம்முடைய நிலவரங்கள், நம்முடைய அடிப்படையான காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கிற நீங்க அசதியா நிர்விசாரமா இருந்தா நீ எப்படி இருக்கிற? உயிருள்ளவர் என்று பெயர் கொண்டிருந்தோம், ஒரு மனிதவரை போல இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உயிருள்ள விசுவாசி என்ற பெயர் கொண்ட மனித நிலவரத்தில் இருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் உங்களை காத்திருக்க முடியல, ஜெபிக்க முடியல, தேவ சமூகத்தில் விழித்திருக்க முடியலன்னு சொன்னா நீ உயிருள்ளவர் என்ற பெயர் கொண்ட ஒரு தேவ ஊழியரா இருந்தாலும் விசுவாசியா இருந்தாலும் நீ ஒரு மனித இடத்துல இருக்கிற. இந்த காலையில் சொல்கிற வார்த்தை, நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஓடி வா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உயிர் உள்ளவர் என்று பெயர் கொண்டு மறித்தவனாக இருக்கிறாய். மறித்தவருடைய நிலவரம் எடுத்து தெரியுமா? வசனத்தின் அடிப்படை மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அறிந்த நிலவரம். மறித்தவர்கள் இருக்கிற முதல் பகுதி வேதத்தின்படி பார்த்தா மறித்தவர்களால் துதிக்க முடியாது, மறித்தவர்கள் கர்த்தரை கனப்படுத்த முடியாது. மறித்தவர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா மறித்தவர் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யா இருக்கிறார். இப்ப இந்த உலகத்துல மன்மோகன் சிங் நேற்றுக்கு முந்தினத்திற்கு முன்பு அவர் மறித்தார். உலகத்துல பேர் பெற்று பல பட்டதாரி, அவரோட படிப்புக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற பிரதமர் கூட கார்ல இருந்து இறங்கிதான் போய் அவர் முன்னாடி நிற்கணும். ஏன் கேட்டா அவங்க படிப்புக்கு முன்னாடி உலகத்தில் பிரதமர் கூட நிற்க முடியாது. ஏன்னா படிப்பு அவ்வளவு உயர்ந்தது அவருக்கு. இந்த ரூபா நோட்டில் கையெழுத்து போடக்கூடியவர் அவர், அந்த பவர் உள்ளவர்.
ரூபா நோட்டு அங்கீகரிச்சாலும் கையெழுத்து போட்டாதான் அந்த நோட்டு அந்த பேப்பருக்கு ரூபாய் என்று வேலை உண்டு. அப்படிப்பட்ட உள்ளவர். ஆனா இன்றைக்கு அவர் எங்க இருக்காரு? மண்ணுக்குள்ள போயாச்சு. ஏன் அவரை எரித்தாங்க? அந்த மண்ணுக்குள்ள சொல்லி கொள்ளலாம். எரித்து சாமலா இருக்கிறாங்க, மண்ணுக்குள்ள போயிருக்காங்க எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஏன் போட்டு எரித்தாங்க? அவங்க அவரை பட்ட படிக்க அவர் கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் நடுவில் வைக்கிறாங்க. வைக்க முடியாது. ஏன்னா மறைந்தவர்கள் இனி அவர்களை எவ்வளவு உயர்ந்தவர்களா இருந்தாலும், பட்டதாரியா இருந்தாலும், ஐஸ்வர்யனா இருந்தாலும், பாக்கியங்களா இருந்தாலும், மறைத்தார்கள் என்ற இடத்துல வந்திருக்கும் பொழுது யாரா இருந்தாலும் சரி அவங்களை ஜீவனுள்ள ஒரு இடத்துல கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. ஏன்னா மறைத்தது என்பது சாதாரணம் இல்லை, அவர்கள் தள்ளப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணம் சம்பவிக்காதபடி உன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி மரணிக்கப்படும் பொழுது நீ பெரிய பெயர் பெற்ற ஒரு ஊழியக்காரனா இருக்கலாம். நீ கர்த்தருடைய பார்வையில ஒரு உன்னத இடத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. நேற்று முந்தின நாட்களில் நாங்கள் எல்லாம் தியானித்துக் கொண்டு வந்தோம் மரித்த அனுபவங்களை குறித்து. இன்றைக்கு இந்த மரித்த ஒரு வாலிபனை குறித்து படிக்கிறார். எடுத்து படிக்க இந்த மரித்திருக்கிற நிலவரங்களை குறித்து படிக்கிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துடைய அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துடைய 12வது வசனத்தை நாம் படிப்போம். படிங்க. அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாக கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். என்ன நடந்தது? இங்க உயிர் பெற்ற ஒரு வாலிபனை குறித்து படிக்கிறோம். இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன நடந்திருக்கு? 7ஆம் வசனத்திலிருந்து படிங்க. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூட்டி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்த அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்து அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது அத்திகுர் என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதை மிகுந்த தூக்கமடைந்து நித்திரமயக்கத்திலே சாய்ந்து 3ஆம் மேட்டிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். அப்பொழுது ஒரு வாலிபனாக இருக்கிறார். அந்த வாலிபனுடைய பரிதாப நிலவரம் என்ன? யூட்டிகஸ்தான வாலிபன் திடீரென்று மிகுந்த நித்திரையில அசதி அடைந்து நித்திரைக்கு இடம் கொடுத்து 3வது லவுட்டில் இருந்து கீழே விழுந்த உடனே மறைத்தவனாக இவன் ஒரு வாலிபன். இந்த வாலிபர்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட சபைக்கு ஒப்பனையாக படிக்கிறான். வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாய் பலன் கொண்டிருக்கிறவர்கள். வாலிபர்கள் என்று சொன்னால் ஜெபிக்கிறவருக்கு ஒப்பனையாகவும் படிக்கலாம். வாலிபர்களே பொல்லாங்கை ஜெயிக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். வாலிபர்கள் என்று சொன்னால் யுத்தம் பண்ணுகிற ஒரு இடம், ஜெபிக்கிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள். இங்க இருக்கிற வாலிபரை ஒரு ஊழியக்காரருக்கு ஒப்பனையாக படிக்கலாம். பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஊழியருக்கு ஒப்பனையாக படிக்கலாம். எல்லா ஊழியருக்கும் இல்லை, பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஊழியருக்கு. அப்ப இந்த வாலிபன் என்ன செய்யறான்? அசதிக்கு இடம் கொடுத்து 3வது லாப்டர் பொத்து ஏமா பாட்டியமா இங்க கவனிங்க, அப்புறம் தூங்குங்க. தூங்கத்தை பத்தி புத்தகம் பண்ணி கூட நீங்க நல்லா தூங்குறாங்க அர்த்தம். நீங்க புத்தகத்தை அப்புறம் படிக்க சோதனை படிக்கிறீங்களா? அப்புறம் உட்காந்து படிக்க நல்லா சோதனை படிங்க. அல்லேலூயா. பாருங்க, 3வது லாப்டருக்கு பொத்து கீழே விழுகிறான். கீழே விழுந்தவன் மாறி இன்றைக்கு சபைக்கு நிலவரம் அப்படிதான் இருக்கு. நல்ல ஆவிக்குரிய உயிருள்ளவர் என்று பெயர் பெற்றிருந்தோம். அவங்க 3வது அனுபவத்திற்கு கீழே விழுந்தோம். அவங்க அசதிக்கு இடப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில அசதி வரக்கூடாது. அசதி யாருக்கு வரும்? அசதினா என்ன அர்த்தம்? வேதத்தின்படி சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, அசதினா என்ன அர்த்தம் சொல்லுங்க.
வேதத்தில் அசதியை 3 பகுதியா சொல்லியிருக்கு. அசதி நிர்விசாரத்தை குறித்து. அசதினா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆவிக்குரிய அசதி சொல்லுங்க. சொல்லுங்க பாருங்க, யாராவது சொல்லுங்க. ஆவிக்குரிய அசதி நிர்விசாரம்னா என்ன? ஆவிக்குரிய அசதி நிர்விசாரம்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு இடம் கொடுக்குதுன்னா ஆவிக்குரிய நிர்விசாரம். சிலர் தங்களுடைய நிர்விசாரத்தினாலே அப்படின்னு சொல்லியிருக்கு. எரேமியாவுல பல இடங்கள்ல அவங்களுடைய நிர்விசாரத்திற்காக இடம் கொடுத்த அனுபவத்தை படிக்கலாம். யாக்கோபு ஏசா தன்னுடைய நிர்விசாரத்தினால அசதியினால என்ன பண்ணுகிறான்? சேஷ்டபுத்திரத்தை இழக்கிறான். இரண்டாவது ஆவிக்குரிய பிரகாரமாய் நிர்விசாரணம், அசதி, இது எதை வெளிப்படுத்துகிறது சொல்லுங்க? தந்திரமான போதனைகள். சீயோன் மலையிலே நரிகள் திரிகிறதை படிக்கணும். தந்திர போதனைகள், தந்திரத்தினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த நிர்விசாரம் எப்படி மூணாவது அசதி நிர்விசாரம் வேதம் எதை வெளிப்படுத்தி எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இது ஆவிக்குரிய பிரகாரம் அசதி நிர்விசாரம் என்பது எதனால் உண்டாகுது? ஆவிக்குரிய விழிப்பில்லாத நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்துல விழிப்பற்று போன முடிவை குறித்து பல இடங்களில் பலர் குறித்து படிக்கிறார். இங்க ஐதிக வாடிக்கை இருக்கிறார். பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த நிர்விசாரத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவன் நித்திர மயக்கத்துக்குள்ளாய் மாறிவிடுகிறார். அதான் பவுல் எழுதுகிறார். இந்த நித்திர மயக்கம் என்பது எதை வெளிப்படுத்துகிறது? கடியாட்டுகளோ உலகத்தின் வேஷங்களோ இவைகளே நித்திரையா இருக்கிறது. நித்திரையை விட்டு நாம் எழுந்திருக்க கடவோம். கடியாட்டு, உலகத்தின் வேஷங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருவசனத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளே, ஐந்து என்ற வாழிமை இந்த நித்திரைக்கு இடம் கொடுத்தான். என்ன நடக்குது? கவனிக்க, என்ன நடக்குது? என்ன நடக்குதுமா? அவன் திடீரென்று ஒரு நித்திரை மயக்கம் அடைந்து 3வது நாளுக்கு கீழே விடுகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில இடம் கொடுக்கிற பகுதி. இன்றைக்கு இந்த 3 அனுபவமும் நமக்குள்ள வராதபடி பாதுகாக்கணும். இந்த 3 நமக்குள்ள வரும்பொழுது என்ன ஆயிடும் தெரியுமா? இது வருஷத்துடைய கடைசி நேரம், சுத்திகரிப்பு ஒரு புது வருஷத்துக்குள்ள போற நேரம். ஆவிக்குரிய அந்த 3வது தரத்தில் இருக்கிற ஆவிக்குரிய 3வது தரம் என்பது என்ன? இன்னைக்கு அதுதான் பிரசங்கமே. அதை சொல்றதுக்கு பதிலுக்கு 3 பகுதியை சொல்றேன். எடுத்துப்படை எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம். அதிலே பொன்னால் செய்த தூபகால புத்தகமும் முழுவதும் பொருட்கள். 9ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனம். எபிரேயர் 9:4. அதிலே பொன்னால் செய்த தூபகலமும், அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூபகலமும், முழுவதும் பொருட்களை பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும், அங்கே உடன்படிக்கை பெட்டியும், அந்த பெட்டியிலே மண்ணை வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், அங்கே பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும், ஆரோனுடைய தளிர்த்த தோள்களுடைய இடம். அதற்கு மேலே போதும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய உபதேச பாடுகளினால நம்ம ஒரு 3வது தரத்தில் ஒரு ஆடு. நமக்கு எல்லாருக்கும் தெரிய பகுதிதான் ஆசிரியர் கூட இருக்கிற 3 பகுதியை படிக்கலாம். அதுல ஒரு பகுதி பிரகாரம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க உடன்படிக்கை படி பார்க்க முடியாது. அந்த இடத்துல இருக்கிற மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்காது. அங்க பிரகாரத்துல விருதுசேரனுடைய இஸ்ரவேலர் எல்லாரும் வரலாம். யார் யாரெல்லாம் விருதுசேரன் அடைந்தாங்களோ அவங்க எல்லாம் வரலாம். வந்து பலியிட்டு போலாம். 10 தரத்துல வந்தா மேசை இருக்கும், அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும்.
எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் இந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துல எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிற இடம். அபிஷேகத்தினாலே கிறிஸ்துவுக்குள் அந்த உன்னத இடத்தில் கொண்டுதான் நம்ம வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வீழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. வீட்டை படிக்க எபேசியர் 1:3 படிக்க வீட்டை படிக்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக அவர் உலகத்தோடு அப்போ நம்மை கொண்டு வந்த மேலான இடத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்காக. எல்லாரும் கவனிங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர்களோட கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய மேலான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நடுவில் இருக்கிற அம்மா நல்ல நித்திரமாய் கேட்கிறார். தேவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளை யார் யாரெல்லாம் காலையில சாப்பிட்டு கேட்குங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில சாப்பிட்டு கேட்குங்க, தப்பு இல்லை. எல்லாரும் சாப்பிட செய்வாங்க, சாப்பிட கேட்குங்க, கைது சாப்பிட்டதுனால தலைவலியும் தவறு இருக்கு. எத்தனை பேர் சாப்பிடுறது கை கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் சாப்பிடுறது நீங்க உட்காரவே கூடாது. பிரசனத்தை கேட்க முடியல. கேட்டா பலவீனமா இருக்குன்னு சொல்லாது. நீ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உபவாசம் இருக்க முடியலன்னா உண்மையாவே ஒரு பெரிய வியாதி வச்சுட்டாங்க, நீ சாப்பிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கூட வயிற்று நினைச்சுட்டு வராதிங்க. அதெல்லாம் உங்களால் தேவசனத்தில் உட்காரவே முடியல. இது இன்றையிலிருந்து நீங்க உபவாசம் இருக்கணும். யாரும் சாப்பிடக்கூடாது. இது ஒரு விசேஷிக்கப்பட்ட அர்ப்பணி பண்டிகைக்குள்ள நம்ம போற நேரம். இன்றையிலிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் யாரும் சாப்பிட சுத்திகரிக்கப்பட்டதற்கு வரணும். இந்த நித்திரை மயக்கத்தை இடம் கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய இடத்திலிருந்து நம்ம கீழே துணிக்கீழே விழுந்துடும். இந்த 5 வாழ்க்கையுடைய நிலவரம் என்ன? 3 நிலவரங்கள் அசதி நிர்விசாரமாக இந்த 3 காரியம் அவனுக்குள்ள ஊடுருவ ஆரம்பிச்சிச்சு. அதனால்தான் பாரு, நீ எத்தனையோ ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் உன்னத இடங்களில் இருக்கிறவருடைய பிள்ளைகள் எல்லாம் கீழே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வேதம் அழகாய் சொல்லுது, மகிமையா இருக்கிற சீயோன் குமாரத்தி, பொண்ணுக்கு ஒப்பா இருக்கிற சீயோன் குமாரத்தி, ஐயோ களிமண்ணுக்கு ஒப்பா இருக்கிறார்களே எழுதியிருக்கு. மேல கொண்டு வச்சிருக்காங்க. பண்ணை சாதாரணமா வைக்கல, பலர் நம்மை பார்க்கிற வச்சிருக்காரு. அதனால மழை மேல பட்டணம் மறைந்திருக்காது, மழை மேல கொண்டு வச்சிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை அடைகிற இடம் பரிசுத்த ஸ்தலம். ஆனா 3வது தரத்துல இருந்து லோகத்துக்கு கீழே விழுந்தார். இன்றைக்கு நம்முடைய நிலவரம் எந்த நிலவரத்தில் இருக்கிறோம்? இந்த 3வது தரம் தான் கிறிஸ்துவினுடைய பூரண நிறைவு. இந்த நிறைவு நம்ம வாழ்க்கையில் இல்லை. அதனாலதான் பாரு, உங்க வாழ்க்கையில நிறைவான சந்தோஷம் இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா என் வாழ்க்கையில பணமே இல்லையா, அதனாலதான் நிறைவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பணத்தை அடிப்படையா எடுக்காதீங்க. பணம் இருக்கிற எத்தனையோ பேர் பரிதாப முடிவுகளை பார்க்கலாம். நிறைவு இல்லை. ஆண்டவர் ஒரு நிறைவுறவங்க அழைத்திருக்கிறார். புருஷர்களாக எபேசியர் 4:11 படிங்க. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரன் என்றும் மற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி ஆண்டவர் நம்மை அந்த மேலான நிறைவாகிய ஒரு நிறைவான வளர்ச்சிக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வளர்ச்சி சாதாரண அனுபவம் இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? மேல இருந்து கீழே இருக்கிறோம். அதனால பாரு, எத்தனையோ பேர் விசுவாசிக்கிற வாழ்க்கையில கஷ்டம், வியாதி, வறுமை, பிரிவினைகள், பலவிதமான குழப்பங்கள், பலருடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை.
இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நாம பிரசங்கிக்க போகும்போதுதான் பரிதாபம். அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஆண்டவரை ஆவிக்குரியதுக்காக செல்லின்னு சொல்லவே முடியல. காரணம் என்ன? ஐயா என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, ஐயா ஐயா என் குடும்பத்துல கடன் பிரச்சனை, ஐயா ஐயா என்னுடைய குடும்பத்துல அவங்க பிடிச்சிட்டாங்க, ஐயா நிறைவு இல்லை. இன்னைக்கு ஊழியர்கள் கூட சரி, தேவ சமூகத்தில் அந்த நிறைவு இல்லை. அருமையானவர் நம்மகிட்ட சொல்லுகிறோம், ஆண்டவர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் அழைத்திருக்கிறார். அந்த மூன்றாவது தரம் என்பது நிறைவுன்னு அதை பத்தி ஆழமா எடுக்கல. உங்களுக்கு இன்னும் எளிமையா சொல்ல வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன? சரியான விதங்களில் தேவ சமூகத்துக்கு வந்து பலன் கொண்டாத பகுதி. இந்த மூன்று காரியங்கள் அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் மேல கீழ் விழுந்தான். மீண்டும் நீங்க படிக்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துடைய அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துடைய 12வது வசனத்தை மீண்டும் படிங்க. அந்த வாரிகளை அந்த 7ஆம் வசனத்தை படிங்க. 7ஆம் வசனத்தை வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூட்டு வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று 9ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அப்பொழுது நடந்த காரியம் என்ன? எல்லா சபைகளுக்கு பிரசங்கமான குழப்பம் இல்லை. பவுல் என்ன பிரசங்கம் பண்ணிட்டாரு, அதனால தான் நான் கீழே விட்டுட்டேன். பவுல் மேல இல்ல, ஊழியர்கள் மேல இல்ல, விசுவாசிகள் மேல இல்ல. சில ஊழியர்கள் சொல்றாங்க விசுவாசி சரியே இல்லைங்க, இந்த விசுவாசியா ஐயோ இந்த ஜனம் சரியே கிடையாதுங்க, கோயிலுக்கே வரமாட்டது சரியா, விசுவாசி குறை சொல்லாத. உங்களுக்கு கொண்டு போய் காட் போட்டா தெரியும் விசுவாசி குறை சொல்ல இல்லையா. நான் ஆப்பிரிக்கா முதல் வெளிநாடு ஆப்பிரிக்கா தான் போனேன். 1.5 லட்சம் ரூபாய் ஆச்சு ஃபிளைட்டுக்கு. போயிட்டு திரும்பி வந்து எனக்கு வருமானம் யாரும் கொடுக்கவே இல்லை. ஆனா பல ஊழியர்களை அழைத்தேன், யாரும் நான் வர மாட்டேன், நீ வர மாட்டேன், நான் லண்டன் வேலை வருவேன், அமெரிக்கா வேலை வருவேன். அப்போ நானும் என்னோட சகோதரர் சேர்ந்து ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போனோம். பயங்கரமான கொடிய இடம் ஆப்பிரிக்காவில். எல்லாரும் கவனிங்க, நாங்க காலையில இருந்து 2 மணி வரைக்கும் பார்த்தா சாப்பாடே இல்லை. என்னடா இங்க சாப்பாடே இல்லையே. கடைசி கூட கேட்டேன், என்ன காலை ஃபுட்டு இந்த ஊர்ல யாருமே காலையில சாப்பிட மாட்டாங்க அப்படி சொல்ல வந்து அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் கூட காலையில சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஆகாரம் இல்லாதனால அப்படியே பழகிட்டாங்க. மதியானம் தான் சாப்பாடு. என்ன இவ்வளவு கொட்டக்கூடிய கொஞ்சோடு அரிசி, அவ்வளவுதான். அதுவும் அரைவேக்காடு முடிஞ்ச வேக வச்சா பசி எடுக்கும், திரும்ப சாப்பாடு எடுத்துருக்கோம். சாப்பாடு இருக்காததுனால சாப்பாடை வெறும் அரிசியா கொடுக்குறாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்க ரொம்ப வேக சாப்பிட்டீங்கன்னா அப்ப நீங்க பசி எடுக்க ஆரம்பிச்சு ஊர்ல என்னடா புதுமையா சொல்ல. சரிங்க, அந்த அரிசியை சாப்பிட்டு நாங்க போறோம். ஐயா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கூட்டம் ஆயத்தம் அப்படின்ட்டாங்க. அந்த வேனில் ஏறி உட்கார்ந்தோம். இங்க இருந்து கிட்டத்தட்ட சென்னை வரைக்கும் சபைகளுக்கு சென்னை இருக்கு. இந்த தார் ரோடு இல்லை, இவ்வளவு பெரிய கல்லு ரோடு. அந்த கல்லு மேல அந்த வண்டி அப்படியோ இப்படியோ அப்படியே ஜம்ப் பண்ணி போகுது. சாப்பாடு எல்லாம் இங்க இருந்து அந்த கடையில பொறுத்து செரிமானம் ஆயிடுச்சு. பசி வரைக்க ஆரம்பிச்சது. இங்க இருந்து போய் அந்த இடத்துல கடவுளே என்னப்பா எனக்கு உயிர் வர போற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரே அழ கண்ணெல்லாம் மாறி போச்சு. கடைசி அதை போய் இறங்கினா ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போனான். சரி, காட்டுக்குள்ள சாப்பாடு போனா இதுதான் சபை. நாங்கள் எங்கடா சாப்பாடு பார்த்தா ஒரு மரத்துக்கு எடுத்து சபை. நாங்கள் போட்டோ வீடியோ எல்லாம் அப்படியே ஒரு நேரம் காட்டுறேன். மரத்துக்கிட்ட பார்த்தா வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த 100 பேர்கிட்ட அப்படி ஆராதிக்கிறாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்க? கீழே உட்கார முடியாது. ரெண்டாவது வந்து சேர் கிடையாது. வெயில் வர அதிகமையான வெயில். அப்படி ஆராதிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ண போறாங்க. பிரசங்கத்துல கீழே வரவங்க நினைச்சா பிரசங்கம் பண்ற எல்லாம் பயப்பட்டு இருக்கிறான். பிரசங்கம் முடிச்சுட்டு நான் 1 மணி நேரம் மெசேஜ் கொடுத்தேன். கொடுத்து முடிச்சு நான் சொல்றேன், ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டீங்க அப்படின்னா. அப்ப அங்க ஜனங்க எப்படி அவங்க எனக்கு ரொம்ப அமைச்சிருக்கேன். இங்க நீ சரி கிடையாது. நீ கூட முதல்ல மழை காலம் இருந்து தேவ சமூகத்துக்கு முன்னே உடைக்கியா? நான் அப்படிதான் கேட்பேன். எந்த உடைக்காங்க ஏசு சொல்றார், நான் உங்களுக்காக என்னை தானே நான் உடைத்து போட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் பேச்சு பிரசங்கம் பண்றது பிரசங்கமே பண்ணாத. சிபிஎம் நாங்க ஓடிட்டு இருக்கோம். வாயை
காட்டுல ஒரு அதான் மெசேஜ் அப்படியே தியானிப்பு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிப்பேன். ஆவியார் அப்படியே தெய்வீக வார்த்தை கொடுப்பார். எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் சில பொம்பளைங்க இருப்பாங்க தமிழ்நாட்டிலேயே பெருமையா இருப்பாங்க. அந்த பெருமை எல்லாம் நாங்கள் உடைச்சு கூலாக்கி கொடுப்பாரு. தேவனுக்கு முன்னாடி நீ யாரா இருந்தாலும் நீ சைபர் தான். உன் வீரத்தெல்லாம் வீட்டில் வச்சுக்கணும். இங்க கிடையாது. நீ சைபர் தான். நீ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 24 கேட்கிறாரு. அதுல கேட்கிற வார்த்தையில தேவன் அவருடைய பசுத்தவான்கள் அவருடைய பாதத்திலிருந்து போதனை அடைவார்கள். முழங்கால நிற்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. பிரதிஷ்டையில் நிற்கும் பொழுது தேவன் பேசுவார். அல்லேலூயா. இதுக்கு எல்லா அடிப்படையா வசனம் இருக்கு. பிரதிஷ்டையிலிருந்து எப்ப பேசுவார் தேவனே? ஏசாயாவில் இருக்கு அந்த வசனம். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். நீ சீயோனாய் மாறும் பொழுது பிரதிஷ்டைக்குள்ளாக வரும் பொழுது சீயோன் தான் பிரதிஷ்டை. சொல்லலாம் சீயோன் சீயோன்னா தெரியாது. வேதாகமத்தில் சீயோனை குறித்து அவ்வளவு மகிமையாய் சொல்லப்பட்டிருக்கு. சீயோன்னு சொன்னா பிரதிஷ்டை. அவங்களுடைய பகுதி பற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே 7 பிரதிஷ்டை இருக்கும். எப்படி சிம்சோனுக்கு 7 செடையோ அந்த மாதிரி 7 பிரதிஷ்டை. பாருங்க ஐயா, அந்த முதல் பிரதிஷ்டையை படிங்க. ஐயா நீங்க படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 14ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனம் படிங்க. ஐயா படிக்கும் பிரதிஷ்டை வசனம் படிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 14 படிங்க. பிரதிஷ்டையின் ஜீவியம். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரன் நான் பெரிய பிரபலமானவன் சொல்லி இந்தியா தேசம் மட்டுமல்ல உலகம் முழுவதுமா இருக்கிறார். ஆனா பிரதிஷ்டைய பேப்பர் மாதிரி கசைக்கு அவருடைய ஊழியத்தில் அவன் எவ்வளவு காரியங்களை கையாண்டாலும் கர்த்தர் விரும்புகிற மனதுக்கு ஏற்றபடி ஒரு ஊழியத்தை அவரால் செய்து முடிக்க இயலாது. படிக்க வெளிப்படுத்தின விசேஷத்துடைய 14ஆம் அதிகாரத்துக்கு 1ஆம் வசனம் படிங்க. பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரோடு அவருடைய பிதாவின் நாமம் போதும் பாத்தீங்களா? முதல் பிரதிஷ்டையா இயேசுவோடு இருக்கிற வாழ்க்கை. அவரோடு கூட திருட்டு பையன் அவரோடு இருக்க முடியுமா? சொல்லுங்கம்மா. திருட்டு பையன் ஏசப்பாவோட இருக்க முடியுமா? ஏமாத்துற ஏசப்பாவோட இருக்க முடியுமா? பொய்ய ஏசப்பாவோட இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. வாயாடுற ஏசப்பாவோட இருக்க முடியுமா? சண்டை போடுறவன், கோவப்படுறவன், எரிச்சல் அடைகிறவன், 24 மணி நேரம் எரிச்சல் அடைகிறவன் ஆண்டவரோட இருக்க முடியுமா? சொல்லுங்க. இந்த மாசம் சுத்திகரிக்கிற மாசம். இது பொதுவான வார்த்தை. ஊழியர்களுக்கு சரி, விசுவாசத்தில் எல்லாருக்கும் ஒரே வார்த்தை இது. அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தரோடு கூட இருக்கும்படி தன்னை ஆயத்தப்படுத்துற மாசம். திருட்டு பையன், ஏமாத்துறவன், சண்டை போடுறவன், எரிச்சல் அடைகிறவன், அப்பா பார்த்தாலும் கோபம் அடைகிறவன், மூர்க்கம் அடைகிறவன் இயேசுவோடு கூட இருக்க முடியுமா? சொல்லுவாரா? இதெல்லாம் ஊழியம் செய்யுங்க, ஊழியர் நீ கோபப்பட்டாலும் சொல்லுவாரா? நீ நல்ல விசுவாசியா ஊழியர் சொல்லுவாரா? முதல் பிரதிஷ்டை கர்த்தரோடு அவரோடு கூட. அந்த வார்த்தை அப்படியே ஹைலைட் பண்ணப்படும். ஸ்கெட்ச் எடுத்து அவரோடு கூட. ஆண்டவர் கேட்பாரு, நீங்க எத்தனையோ ஊழியர்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கு. ஆண்டவர் கேட்பாரு, ஒரு நாள் வரும். என்ன கேட்பாரு தெரியுமா? என்னோடு கூட இந்தியான்னு கேட்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார்? வேதத்துல 7 பகுதி இருக்கு. அதான் சிம்சோனுடைய 7 ஜடை பிரதிஷ்டையை படிக்கலாம். இன்னொரு முறைக்கு வர வந்து தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஒரு தருணம் உண்டாயிருந்தா அதை நம்ம படிக்கலாம். இந்த வருஷத்தினுடைய கடைசி நீ கர்த்தரோடு கூட எடுத்து வைக்கிற மாசம் லாஸ்ட். இந்த நேரம் போய் நீ அசதி நிர்விசாரத்தோடு துட்டு சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், வீட்டுக்கு போறான்னு சொல்லி போய் நஷ்டப்படுத்திக் கொண்டா புது வருஷத்துக்கு கஷ்டமா மாறிடும். நாங்க ஜெபம் நீங்க விரும்பி வரணும். ஐயா ஜெபம் வைங்க. ஐயா ஏஜி ஜெபம் வைக்கிறாங்க, ஏசியில ஜெபம் வைக்கிறாங்க, சிபிஎம்ல சபை ஜெபம் வைக்கிறாங்க. நீங்க வைக்க மாட்டீங்க ஐயா. என்ன ஐயா நீங்க தான் கேட்கணும். நீங்க வரவே மாட்டீங்க. கோயில் திறந்து கிடக்கு. இன்றைக்கு மாலை சுத்திகரிப்பு கூட்டம், இன்னைக்கு மாலை சுத்திகரிப்பு கூட்டம், அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில சுத்திகரிப்பு கூட்டம், நாளைக்கு மாலை சுத்திகரிப்பு கூட்டம், 31ஆம் தேதி காலையில சுத்திகரிப்பு கூட்டம், 4 சுத்திகரிப்பு கூட்டம்.
இந்த நாள்ல அட்லீஸ்ட் 3 வந்தாதான் நீங்க ராபோஜன பங்கெடுக்கணும். இல்லை எடுக்க குடும்பம். ஏன்னா அது தவறு. அபாத்திரமாய் போஜனம் பண்ணுறவர்கள் குற்றமுள்ளவனாய் இருப்பான். பாருங்க, ஐந்துடைய வாலிபத்தின் நிலவரத்தை பாருங்க. அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு கிழமை இல்லை, அவன் வயது முதிர்ந்தவன் இல்லை, ஒரு வாலிபன். ஆனா என்ன நடந்திருக்கு? நித்திரை கிடக்கும் பொழுது எவ்வளவு வாலிபனால வயசானவன் விழுந்தாங்க காரணம் சொல்லலாம். வயசானவன் தானே ஐயா உடம்பு தளர்ந்து போயிட்டாங்க, அதனாலதான் விழுந்துட்டாங்க சொல்லலாம். ஒரு வாலிபன் விழுந்தா சொல்றதுக்காக அடிப்படையான ஒரு காரணம் எடுக்க முடியாது. ஆனா நித்திரை கிடக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட வாலிபனா இருந்தாலும் அவன் கீழே விழுந்து விட்டான், விழுந்து மறைந்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இது போல யூடியூப்களோ மீடியாவோ அல்லது டிவியோ இல்லை, பிளாஷ் நியூஸ் கொண்டு வருவதற்கு. அப்படி இருந்தா உடனே பிளாஷ் நியூஸ் எல்லாம் வந்திருக்கும். பவுல் நெடுநேர பிரசங்கித்தையிலே வாலிபன் ஒருவன் அயர்ந்த நித்திரையினால் கீழே விழுந்தான் சொல்லி பிளாஷ் நியூஸ் வரும். அவன் 3 நிலவரமாகிய அசதிக்கு இடம் கொடுத்தான், ஆவின் நிறைவு கொடுத்தான். அதாவது இந்த எப்போ நீ அந்த அசதி நிர்விசாரம் சாங்கோபம் இந்த 3 பகுதி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சியை கொண்டு வரும். எப்போ இடம் கொடுக்குறியோ அப்பவே 3வது இடத்துல சாத்தான் கீழே தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. அதாவது என்ன சொல்றது, நான் நிறைவுள்ளவனா போறேன், அவன் சொல்ற நிறைவாய் போறேன், நான் நிறைவேற்று போயிட்டேன். எடுத்து படிக்க இருக்காது. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துடைய 21ஆம் வசனத்தை படிங்க. ரூத்து 1:21. ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துடைய 21ஆவது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்துல அவன் நிறைவுள்ளவனாக இருந்த அவருடைய பரிதாப முடிவை படிக்கலாம். படிக்க ரூத் 1:21. நான் நிறைவுள்ளவனாய் போனேன், நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை பெருமையாய் திரும்ப வர பண்ணினார். நிறைவான கிருபை இருந்துச்சு, நிறைவான அபிஷேகம் இருந்துச்சு, நிறைவான வல்லமை இருந்துச்சு, நிறைவான தேவனுடைய வல்லமை இருந்துச்சு. இப்போ நான் வெறுமையாயிட்டேன். நீங்க எத்தனையோ பேருக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையில நிலவரம் தான் நிறைவு இல்லை. நிறைவான கிருபை, ஃபுல்னஸ், நிறைவான கிருபை உள்ள இருக்கட்டும், எந்த பலவீனமும் சகித்துக்குள்ள வராது. நிறைவான கிருபை இருக்கட்டும். அதனாலதான் எங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி எல்லாம் மனப்பாடமா சொல்லுவாங்க. இப்ப போன கூட ஜோமனிட்டே ஒரு நாள் 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க. அதனாலதான் பாரு, இந்த எத்தனையோ பேர் வாழ்க்கையில நிறைவான ஜபம் இல்லை, ஜப வாழ்க்கை கிடையாது, நிறைவு இல்லை. நீங்க எல்லாம் ஜெயிக்கணும். நீங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில நிறைவான கிருபை, நிறைவான அபிஷேகம் இல்லை. அதனால்தான் வாழ்க்கையில ஆசீர்வாதமே கிடையாது, ஆசீர்வாதமே இல்லை. எத்தனையோ பேர் வாழ்க்கையில வீழ்ச்சி, கடன் பிரச்சனை, குடும்பத்துல வறுமை, குடும்பத்துல சோதனை. ஏன் இதெல்லாம் வந்தது? நிறைவு இல்லை. இந்த நிறைவற்றப்படுகிறவர் அந்த நிறைவு தான் அந்த 3வது அனுபவம். ஏன் இல்லை? அங்க கீழே விழுந்துட்டோம். ஏன் விழுந்தா? அதான் அசதி, அதான் நிர்விசாரம், அதான் சாமபவம். இங்க இவருடைய நிலவரத்தை பாருங்க. இவருக்கு 2 குமாரத்தி இருக்கிறார், 2 மகன், ஆண் பிள்ளைகள், 2 மகன். ஜெயிக்கிற அனுபவம். இவருடைய நிலவரத்தை நகோமிக்கு பெத்லகேம்ல இருந்தா அவன் என்ன பண்ணா தெரியுமா? பரிதாபத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறான். அவள் அந்த நிறைவு விட்டு கீழே வந்து பகுதியை படிக்கலாம். படிப்படியா ஏன் ஆண்டவர் நம்மை நிறைவுள்ளவராக இருக்கிறபடிதான் அழைச்சார். ஆனா அசதி, நிர்விசாரம், சாங்கோபம் படிப்படியா உள்ள வர ஆரம்பிச்சு. முதல் சொல்றேன், அசதி, நிர்விசாரம், சாங்கோபம் முதல் பகுதி என்ன? சுத்திகரிப்பட்ட பகுதி, கர்த்தருக்கு பிரியமில்லாத பகுதி. அல்லேலூயா. இன்றைய தேவசுத்தமா இருந்தா இன்றைய சுத்திகரிப்பு கூட்டத்துல இந்த மாலை வேளையில அந்த நிர்விசாரம், சாங்கோபாகம் அதனுடைய ஒரு பகுதியை நம்ம படிக்கப்படுகிறோம். அந்த
குறைபாடு என்ன என்பதை ஆராய்வோம். யாருக்குமே சாப்பாடு கிடையாது. திருத்தரமா வெளியே போட்டு சாப்பிடக்கூடாது. இது வந்து வருஷத்துடைய கடைசி பண்டிகை மாசம். கிறிஸ்துமஸ் இல்ல பண்டிகை. கிறிஸ்துமஸ் வந்து கிறிஸ்தவம் கொண்டாடக்கூடாது. கிறிஸ்துமஸ் வந்து பைபிளுக்கு விரோதமான ஒரு பண்டிகை. பாபால் கும்பிட்டு வந்தா அந்த பண்டிகை. கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடவே கூடாது. அது இறைவனால் சபிக்கப்பட்ட பண்டிகை கிறிஸ்துமஸ். இயேசுவின் பிறப்பை பத்தி பைபிள் எங்கேயுமே கொண்டாடாமல் இல்லவே இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை. நம்முடைய பண்டிகை இந்த இயேசுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து தம்மை சுத்திகரித்துக் கொண்டு இந்த புது வருஷத்துக்குள்ளாய் போறவே. அதான் ஜெயத்தின் பண்டிகை. அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் சாராயம் குடிப்பான். கிறிஸ்துமஸ் சொல்லி ஒரே நாங்க எதுவரைக்கும் எனக்கு கிறிஸ்துமஸ் ஆண்டு கொண்டாட மாட்டேன். நான் எவ்வளவு ஆசைப்பட்ட கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் வரணும் ஜுரம் வந்துடுது. கிறிஸ்துமஸ் இருக்கிற கொண்டாடலாம் நான் போனா அன்னைக்கு எதனா கொடுத்து காட்டுக்குள்ள விட்டுவாங்க. பஸ்ல இருக்கிற ஒரு முறை அப்படிதான் கிறிஸ்துமஸ் நல்லா கொண்டாடலாம்னு ஆசைப்பட்ட கொண்டு போய் ஹைதராபாத்ல விட்டார். கிட்டத்தட்ட காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மாட்டிட்டேன். அப்போ பிரியாணி வீட்டுல போய் நல்லா பிரியாணி சாப்பிட்டு நல்லா போராட்டம் ஆசைப்பட்டேன். அவ்வளவுதான். ஒரு பஸ்ல ஏற்றேன். போற வழி பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. 5 மணி நேரம் ரிப்பேர். கடைசியா 1 மணி தான் வந்து இறங்கினேன். கிறிஸ்துமஸ் முடிச்சுட்டு தான் வந்து இறங்கினேன். சிங்கப்பூர்ல வந்து தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் அழைக்கும் போது சிங்கப்பூர்ல இருந்து தெரியாம ஒரு இடத்துக்கு போயிட்டேன். கிறிஸ்துமஸ் முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துல மாட்டிட்டேன். என்னப்பா இது வருஷம் வர கிறிஸ்துமஸ் ஆண்டு வேதத்தை எடுத்து படி. கிறிஸ்துமஸ் எல்லாம் அதெல்லாம் மாயமான பண்டிகை. அங்கே நான் ஒரு பொழுது இருக்க மாட்டேன். எந்த குடியிலேயும் ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். பிசாசு அந்த குடியில உட்காந்துருப்பான். அந்த பொம்மை இருக்கு, அந்த பொம்மை சாத்தா உட்காந்துருப்பான். நமக்கு எந்த குடியில் வீட்டில் எதுவுமே கிடையாது. நம்முடைய பண்டிகை இதுதான். சுத்திகரித்து தன்னை பசுத்தமாக்கி ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஜெயத்தோடு கூட உட்பிரவேசிக்கிற வருஷம். அல்லேலூயா. அசத்தை நிர்விசாரம் என்பது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பு கிடையாது. இன்றைக்கு என்னோட விழிப்பு என்னென்ன பகுதியில் விழிப்பில்லாம இருக்கிற அதை சுத்திகரித்து கொள்ளணும். என்னென்ன பகுதிகளில் நீ உன்னை நிர்விசாரத்துக்கு நமக்கு இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் வரலாம். நிர்விசாரம் என்ன அர்த்தம்? நிர்விசாரம் என்பது என்ன? நிர்விசாரம் கீழ்ப்படியாமல் கொடுத்த 7 பகுதிகள். முடிந்த எல்லாரும் அப்படி எழுந்து நில்லுங்க. அப்படி எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. தீர்மானம் எடுங்க. யாரும் விட்டு போகக்கூடாது. இருந்து சாயந்தரம் சுத்திகரிப்பு கூடத்தை முடிச்சுட்டு நாளைக்கு காலை சுத்திகரிப்பு கூடத்தை முடிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் சுத்திகரிப்பு கூட முடிச்சுட்டு தான் நீங்க போகணும். 3 சுத்திகரிப்பு கூட்டம் 4 சுத்திகரிப்பு இருக்கும். 31ஆம் தேதி காலையில அது முடிஞ்ச வந்தவங்க வர வேண்டிய ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கும். யாரும் சுத்திகரிப்பு கூடத்தை வெளியே போகக்கூடாது. இது சுத்திகரித்து அழுது இந்த சான்ஸை மட்டும் நீங்க வேண்டாம் தள்ளிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் போயிடும். அது வந்து பொய்யில சாபம் இல்லை, உண்மை. சுத்திகரிப்பு கூட அவ்வளவு முக்கியமானது. இந்த சபையில இல்லாதவங்க ஆச்சரியப்படுறேன். ஏன் தெரியுமா? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பிரான்ஸ் நாட்டில் 40 நாள் சுத்திகரிப்பு. எத்தனை நாள் நோட்டீஸ் காட்டுறாங்க? பிரான்ஸ்ல 40 நாள் சுத்திகரிப்பு புது வருஷத்துக்காக உங்களுக்கு நோட்டீஸ் காட்டுறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. ஆனா இந்த ஒரு சர்ச்சில் மட்டும் தான் இல்லைன்னா உன்னை நீ நஷ்டப்படுது. நீ இந்த சுத்திகரிப்பு இல்லாம புது வருஷத்துல வந்தனா புது வருஷத்துல நீ என்னதான் முயற்சி எடுத்தாலும் சாத்தாம விட மாட்டான். இந்த பழைய வருஷத்தோடு கூட பழைய அனுபவத்தை எல்லாம் தூக்கி போட்டு நிர்விசாரத்தை அடிச்சுட்டு புது வருஷத்துக்குள்ள வந்தாதான் அந்த அப்பண்டன்ஸ்ல இருக்க முடியும். இல்லைன்னா அந்த நிர்விசாரம் 5 வாலிபருக்குள்ள வந்த அந்த நிர்விசாரம், அந்த நித்திரை மயக்கம், அந்த மரணம் உனக்குள்ளாக வந்து அந்த ஆவிக்குரிய நிறைகள் அப்படியே கீழே இறங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி நகமி சொல்றா? நிறைவா இருந்தாப்பா, நல்ல நிறைவா இருந்தாப்பா, நல்லா ஜெபிச்சப்பா, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணப்பா, நான் அநேகருக்கு விடுதலை வாங்கி கொடுத்தப்பா, இன்னைக்கு நிறைவில்லாம மாறிட்டேன் அப்படி சொல்ல வேண்டியதாயிடும். நீங்க இந்த பின்மாற்றம் நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பார்த்துருக்கேன். நல்ல சர்ச்சுக்கு போனப்பா, நல்ல ஜெபிச்ச பாஸ்டர் நான் நல்ல தேவ சமூகத்துல காத்திருந்தேன், அநேகருக்கு ஜெபம் பண்ணேன். தமிழ்நாட்டில் ஒரு கிராமப்புறங்களில் நான் வைத்திருக்கிற கிளை ஊழியத்துடைய ஒரு குடும்பத்தை சந்திக்க போறேன். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சிவப்பு புடவெல்லாம் கட்டி, மஞ்சள் புடவெல்லாம் கட்டி, குங்குமம் போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட வீட்டில் உட்காந்துருக்கு. பையன் கிறிஸ்தவ பேரு. சரி, அந்த பையனுக்காக நான் வீட்டுக்கு ஒரு ஜபம் நடத்தினேன். ஜபம் நடத்தினா ஆவில நிரம்புது. என்னவா பொட்டு வச்சிருக்கிற, குங்குமம் வச்சிருக்கிற, மஞ்சள் முகப்புலாம் மஞ்சள் பூசிருக்கிற, இவ்வளவு இருந்துட்டு அபிஷேகம். ஐயா யார் சொல்லியா? நான் இருந்துருங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு ஐயா.
ஆனா எங்க சபை நடந்த இடையா சொல்ற ஞாயிற்றுக்கிழமை கோயில் கூட முடிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சமையல் செய்வாங்களாம். அதையும் முடிச்சு சண்டே ஸ்கூல் முடிச்சு வாலிபர் கூட்டங்களை முடிச்சு சாயந்தரம் சுவிசேஷம் கேட்போம். அந்த மாதிரி தான் போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க குடும்பமே. நான் இப்ப எங்களுக்கு ஆண்டவரே வேண்டாம் எதுக்கும் ஆண்டவர் இருந்தேன் பூஷியா இருந்தேன். நான் கேட்ட பூஷியா இருந்தான்னு சொல்லாத. பூஷியா இருந்தவங்கெல்லாம் மற்ற இடத்துல பூஷியா இருக்காங்க அவங்களாம் கொடுத்துருவாங்க. அங்கே 3வது மெத்தையிலிருந்து கீழே விழுந்துட்டேன். ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி சாட்சி பலகை மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தலைத்த கோல் இருக்கிற அந்த இடத்துக்கு நான் கொண்டு சென்றார். ஆரோனுடைய கோல் தலைத்த கோலா சாட்சியின் ஜீவியம் இயேசுவுக்காய் பிரகாசிக்கிற வாழ்க்கை. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திர சாதாரண வாழ்க்கையா வெளிப்படுத்தல் உள்ள தரிசனம் கொண்ட ஒரு வாழ்க்கை. உடன்படிக்கை பெட்டி சாதாரணதா தேவனுக்கு நமக்கு இருக்கிற நெருங்கிய உறவு. கிருபாசன சாதாரணதா தேவன் நாம் சந்தித்து உறவாடுகிற இடம். அப்படிப்பட்ட இடத்துல உள்ள வச்சாரு. நீ அங்கிருந்து ஐதிக வாழ்க்கை அங்கிருந்து கீழே விழுந்த காரணம் என்ன? பாஸ்டர் சொல்லாதீங்க. பாஸ்டரால தான் நான் சபைக்கு சொல்லாது. பாஸ்டர் விசுவாசி சொல்லாது. விசுவாசியால தான் கர்த்தர் எல்லாரையும் நினைத்திருக்காரு. யாரும் குறையில நீ அந்த மெத்தையிலிருந்து கீழே விழுந்தது பவுலுடைய நீண்ட பிரசங்கத்தினால அல்ல. அப்படி இருந்தா எல்லாரும் விழுந்திருப்பாங்க. அங்க கிழமை கேள்வியா இருந்தா அவங்க விழுந்திருப்பாங்க. ஏன் அவங்கள விழல? இவன் மட்டும் ஏன் விழுந்தா? இவனுக்குள்ள நிர்விசாரத்துக்கு இடம் கொடுத்தான். அயர்ந்த நித்திரைக்கு இடம் கொடுத்தான். என்னடா அதை சுத்தி கேட்டு போட்ட நான் போக மாட்டேன். நான் வீட்டுல வந்து தூங்குறேன். என்னடா அதை கூட்ட நான் போக மாட்டேன். ஐயா என்னால இருக்கு நான் வீட்டுக்கு ஓடுறேன். போறப்ப தைரியமா போக முடியும். யாரும் கை பிடிச்சி கட்டி போட மாட்டாங்க. நீ அந்த நிறைவுக்குள்ள இருக்க முடியாது. இந்த நிறைவு இருக்கிறன்னா இந்த நைட் ரெஸ்டாரண்டோட எடுக்கலாம் வந்து தப்பு இல்லை. ஆனா இந்த 3 கூட்டம் இருந்தாதான் நீங்க சுத்திகரிப்பு கூட்டத்துல ராபோஜன பங்கெடுக்கிறவங்க எடுக்காதீங்க. நீங்க இந்த வருஷத்துல தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கை நன்மையினா கூட பிரச்சனை இல்லை. எல்லாம் ஒண்ணுதான். நீ சபைக்கு வந்து அப்படியே பெரிய ஆக்ஷன் காட்டி சாகுதை விட அப்படியே செத்துப்போம். தப்பே கிடையாது. எல்லா கண்களும் மூடுவோம். எல்லா கண்களும் மூடுவோம். நாம் இருக்கை அபார குறைவோடு இருந்தது என்ன? அதோடைய வாழ்க்கையை படைக்கிறோம். அவர் என்ன செய்தா? 5 கிண்ண வாழுங்க 3வது பெயர்ந்து அவன் கீழே விழுந்தான். நீ உயிரிழந்தவன் என்று பெயர் கொண்டிருந்தோம். செத்தவனை போல இருக்கிறான். செத்த பிண்டங்களை ஜீவனோட இடத்துல வைக்க முடியாது. செத்த பிண்டங்களிலிருந்து வாழை வீசும். செத்த பிண்டங்களிலிருந்து துர்நாற்றம் வீசும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களையும் கொடுங்க. அவர் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை கொடுங்க. அபிஷேகத்துல நிரம்புங்க. அபிஷேகத்துல நிரம்புங்க. அப்பாவோட அழுக ஒரு ஆழமான சுத்திகரிக்கப்பட்ட பகுதிகளை கொடுங்க. ஐயா மாறி மாறி சுத்திகரிப்பு எடுப்போம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு சுத்திகரிப்பு செஷன் நடக்கும். அதான் மெயின் கூட்டம். அப்புறம் நாளை காலை நாளை மாலை கூட்டம். இதுல ஒரு 3 கூட்டம் மட்டும்தான். சிபிஎம்ல 14 நாள் சுத்திகரிப்பு எடுப்பான். 14 நாளும் நீங்க கிராமத்துல இருக்கிறீங்க. அதுல வந்திருக்கிறவங்க சாதாரண நாள் இல்ல. பெரிய பெரிய மேனேஜர் எல்லாம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவன் வேலையெல்லாம் தூக்கி போட்டு வந்து சுத்திகரிப்பு வராங்க. இல்லைன்னா சபையில ராபோட கொடுக்க மாட்டாங்க. கேளுங்க, நான் சொல்லல, ஐயா சொல்றாரு. நான் ஐயாவே சொல்ற கேளுங்க. கம்பெனில இருக்கிற முதலாளி, டாக்டர், வக்கீல், பேங்க் மேனேஜர் எல்லாம் தூக்கி போட்டு வந்து பாருங்க. ராபோட போடாங்க. எங்கன்னா பேங்க் மேனேஜர் வேற சர்ச்சுக்கு போயிடுறோம். சும்மா இருக்கிற சுத்திகரிப்பு போட்டுலாம் ராபோட எடுத்தா ஒரு சாபமாயிடும். அது நான் சொல்ற வேதம் சொல்லுது. எல்லாரும் கண்களை மூடுங்க. அழுங்க அழுங்க. அப்பா 3வது மெத்தையிலிருந்து எத்தனையோ முறை கீழே வந்துட்டேன். அதனால்தான் வாழ்க்கையில விழுக, அதனால்தான் வாழ்க்கையில மரணம், அதனால்தான் வாழ்க்கையில பழுக, அதனால்தான் வாழ்க்கையில போராட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுத்திகரிப்போம். எல்லாரும் அழுது தன்னை தாழ்த்து என்னென்ன பகுதிகளில் அசதி
அல்லேலூயா அல்லேலூயா அந்தோ கல்வாரியில் இந்த பாடல் பாடும்பொழுது மனதார அழுங்க பாசனம் வந்து ஒரு காப்பி கீழே அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. யாரும் எடுத்து வெளியே போகாதீங்க. அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறான், சிறுமை அடைந்தே தொங்குகிறான்.